ஞானின்னா இளையராஜா ஒருத்தர் தான் ஞானி. வைரமுத்து இளையராஜா அவர்களுக்குள்ள சின்ன கிளாஷ் இருக்குன்ற மாதிரி. வைரமுத்து கலந்துக்கிற கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆட்களை விட்டு கலாட்டா பண்ணதெல்லாம். வைரமுத்துவை வந்து சினிமா கவிஞனா நாங்கள் பார்த்தோம். இவரை அறிமுகப்படுத்துனதுன்னு சினிமாவுக்கு சினிமா கவிஞரை அறிமுகப்படுத்த வேணா இளையராஜாவை. ஞானின்னா இவர் தான் நான் ஞானி. அவர் ஞானி தானே? என்ன ஞானி? என்ன ஞானி? ஞானிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க. எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை. இல்லை சார், இப்போ வைரமுத்து சார் வெறும் கவிதை மட்டும் எழுதியிருந்தா உங்களை மாதிரி ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமாவை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எங்கேயாவது அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கவிஞனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாதுமா. அவன் எங்கேயாவது புகழ்பெற்ற பிறகு அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு வைரமுத்து. அதனால அவருடைய வெற்றியை நீ வந்து கிளம்பி. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போது ரீசெண்டாக ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து இசைஞானி இளையராஜாவை அவர் ஞானியே இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு அவர் வந்து இளையராஜாவோட சகோதரர் கங்கை அமரன் கூட அதுக்கு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா வைரமுத்து வந்து எங்களால் பெரிய, அதாவது இந்த அளவுக்கு ஒரு கவிஞர் ஆனதுக்கு வந்து நாங்கள் தான் காரணம், அப்படி இருக்கும்போது நன்றி இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் அவர் சொன்னது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி, அதை புரியலன்னு அவன் அஞ்ஞானின்னாரு. ஞானின்னா இளையராஜா ஒருத்தர் தான் ஞானியா? ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவன் வேறு உலகத்தில் வேறு யாருமே ஞானி இல்லை. டக்குன்னு ஒரு ஞானினா அது அவர் வந்து இசையோடு சம்மந்தப்பட்டு பேசலை, வேற ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசும்போது இதை புரிந்து கொள்பவன் ஞானி, அதை புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானின்னா. இல்லை, ஆல்ரெடி வைரமுத்து இளையராஜா அவர்களுக்குள்ள சின்ன கிளாஷ் இருக்குன்ற மாதிரி. பெரிய கிளாஷ் இருக்குது, சின்ன கிளாஷ் இல்லை. ஓகே, பெரிய கிளாஷ். இளையராஜா வந்து வைரமுத்து கலந்துக்கிற கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆட்களை விட்டு கலாட்டா பண்ணதெல்லாம் உண்டு. பாரதிதாசனை கவலைப்படுத்தினார்லாம் பிரச்சனையெல்லாம் கிளப்பினார், நிறைய பிரச்சனையை கிளப்பினார். வைரமுத்தை வெளியே அனுப்பினது எவ்வளோ இது பண்ணார். கங்கை எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், கங்கை மரம்லாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் தான், எல்லாருமே வேண்டப்பட்டவர்கள் தான். இதில் வந்து நான் ஒரே பாயிண்ட் தான், வைரமுத்துவை வந்து சினிமா கவிஞனை நாங்கள் பார்த்ததில்லை. திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள் போன்ற கவிதை புத்தகங்கள்லாம் படித்து அவரை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். சினிமாவுக்கு ஒரு பெரிய கவிஞரை எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் கண்ணதாசன் அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆள் வந்துடுறதுனால நம்முடைய வாழ்க்கையே போயிடுங்கிற அளவுக்கு பயந்தார். இவரை அறிமுகப்படுத்தினதுன்னு சினிமா கவிஞரை அறிமுகப்படுத்த வேணா இளையராஜாவாக இருக்கலாம். அதுவும் அது யார் அறிமுகப்படுத்துறது? பாரதி ராஜா கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய படத்துக்கு கவிஞரை பயன்படுத்திக்கணும்னு சொன்ன பிறகு அந்த கிளைமை வந்து பாரதி ராஜா தான் அது பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்போ ரெண்டு பேரும் இணைச்சது வந்து பாரதி ராஜா தான். பாரதி ராஜா அதை கிளைம் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து இதை தெரிந்தவன் தான் ஞானி, இதை தெரியாதவன் அஞ்ஞானின்னு சொன்னாக்க ஞானின்ற பேரே வந்து இவங்களுக்கு என்ன ட்ரேட்மார்க், அப்போ இது பிராண்டடாக இவர் இது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களா? இல்லை சார், சினிமாவில் இசை ஞானி அப்படின்ற அடைமொழியாக வச்சுருக்கிறது இவர் ஒருத்தர் மட்டும் தானே. ஸோ அது அப்படி தானே திருச்சி கொண்டு வருவாங்க. கமலஹாசனுக்கு பேர் இருக்குது, கலைஞானின்னு பேர் இருக்கு. ஆனால் அது அவர் வந்து உலக நாயகனாக தான் அறியப்படுவார். கலைஞானின்னு கலைஞர் கொடுத்த டைட்டிலுமா? ஆமாம் சார். அது கமலஹாசன் சொன்னதா ஏன் எடுத்துக்கூடாது? இல்லை, ஆனால் கமலஹாசன் சார் திரைஞானின்னு ஒருத்தர் இருந்தார், திரைஞானின்னு ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தார், அவரை சொன்னதா ஏன் எடுத்துக்கூடாது? ஞானின்னா இவர் தான் நான் ஞானி. அவர் ஞானி தானே? ஆனால் என்ன ஞானி? என்ன ஞானி? ஞானிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுது. எல்லாம் தெரிஞ்சவங்க. எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை, உலகத்தையே முற்றும் திறந்து ஒரு மோன நிலைக்கு போனவர் தான் ஞானி சார். ஆனால் அந்த இளையராஜா சாரோட அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாரா? சட்டப்பேட்டை கட்டிட்டு ஒரு காவி வேஷம் போட்டுக்கிட்டு போய் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ஞானியா? காவி வேஷத்தை சுற்றிட்டு இருக்காரு ஞானி அவர். ஞானிங்கிறது வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சவர், அவ்வளோதான். அது நான் கூட காந்தராஜ் ஒரு ஞானி, பல்வேறு விஷயங்களை பேசுகிறேன். நான் ஒரு டிவி ஞானி. கரெக்டு தான் சார். நீங்கள் பல்வேறு விஷயங்களை கேட்குறீங்க, நீங்கள் ஒரு இந்த தொகுப்பாளி ஞானி. ஞானிகரமும் இவருக்கு பிராண்ட் பண்ணி வச்ச மாதிரி அது ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் மாதிரி இவர் கம்பெனி மாதிரில பேசுகிறாரு. சார், அப்போ வைரமுத்து அவர்களுக்கு நன்றி இல்லை, நன்றி இல்லாமல் இவர் பேசுகிறாரு. நன்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவுக்கு நீ கொடுக்காம இருந்தால் வேறு மியூசிக் டைரக்டரோட வந்திருப்பார். ஓகே, அவ்வளோதான்.
அதாவது வைரமுத்து அவர்களுடைய லிரிக்ஸையும் இளையராஜா சார் மியூசிக்கையும் பிரிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று ஒரு சேர்ந்து தான் காலத்தில் இருக்கும். இருந்தது. அதுதான் சொல்றேன். வைரமுத்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவருடைய இளையராஜாவுடைய பாட்டுகள் என்னத்தை கிழிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி அதை எப்போ பார்த்தாலும் இளைய நிலா பொழிகிறதே பாட்டு இன்றைக்கி நிற்கிது. உயிரினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுகிறதே அது மழையோன்னா. மழை பெய்யறதுக்கு அவன் கொடுத்த உருவம். ஓகே, பாட்டில் அது நின்றுச்சு. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுகிறதே அது மழையோ, வான வீதியில் ஓடு மேகங்கள் அப்படியே போயிட்டு. அவருடைய எழுத்தெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்னம்மா பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? நீ இல்லைன்னா சினிமா இசைக்காக ஒரு 2-3 அவார்டு வாங்கியிருக்கலாம். கள்ளிக்காட்டு இதுக்காக சாகித்ய அகாடமி வாங்கிச்சு. தண்ணீர் தேசம்னு ஒன்று எழுதினார். என்ன பிச்சுக்கிட்டு போச்சு. கவிஞனாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் சில பாடல்களை எழுதியிருக்கிறாரு. ஓகே, வானம் எனக்கு ஒரு போதி மரம். இதை என்னம்மா வார்த்தைம்மா? வானத்துக்கு அடியில் இருக்கிற அத்தனை பேரும் புத்தம் தாண்டானா இருக்கு. ஆனமகள் நீங்க வந்து வைரமுத்து அவர்கள் மேல தப்பு இல்லை, அவரு தப்பு இல்லை நான் சொல்ல வரல. அதை தப்பா நீ ஏன் புரிஞ்சுக்கிற? உனக்கு ஏன் குத்துது? ஞானின்னா நீ ஒருத்தன் தானா ஞானி? ஓகே சார், பிராண்ட் பண்ணிக்கிட்டீங்க. எத்தனையோ ஞானிகளும் எத்தனையோ மேதைகளும் பிறந்த ஊர்கள்னாக்கா இளையராஜா பற்றி சொன்னதா அர்த்தமா? அது அவர் ஒரு விஞ்ஞானி. இளையராஜாவா இசைஞானின்னா என்னம்மா அர்த்தம்? அந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, அது அவருக்கு ஒரு அடைமொழியாவே ஆயிடுச்சு சார். அது வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இசைஞானின்னா என்ன? இசையை வச்சு என்ன நீ பண்ணியிருக்க அதை சொல்லு. சிம்போசியம் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய இசைகள். அவருடைய இசை ஞானத்தை பற்றி நம்ம வந்து கேள்வியை கேட்கணும். ஓகே, அதோடு நிறுத்திக்கிறோம். நீ அருமையான பாட்டுகளை போட்டு அவ்வளோதான். ஓகே, அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு தொழிலும் உன்முகம் தெரிகிறது, கவிஞனுடைய வார்த்தை. கரெக்ட் தான் சார். 2 பேருடைய, அதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு காரணம் மியூசிக்கும் இருக்கணும், அதில் லிரிஸ்ட்டும் இருக்கணும். ஸோ 2மே இருக்கணும். கண்ணுக்குள் முல்லை வைத்து மோகம் என்றாய், நீருக்குள் மூழ்கி கொன்றே தாகம் என்றாய். கரெக்ட் தான் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். பேச முடியாது, அவங்களோட பர்சனல்ன்றதுனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கவிஞனை இறக்க முடியாது. கவிஞன் உலக புகழ் பெற்றவனா போயிட்டான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லி கவிஞருடைய படைப்புகள் காலமெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும். பாட்டுகள் வந்து சீசனோட முடிஞ்சு போயிடும். கரெக்ட் தான் சார். சாகாவரம் பெற்ற இசை ஒன்று நீ ஒன்று பேச அமைச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் பற்றி நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த வைரமுத்து இளையராஜா பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பெஸ்ட்டான லிரிசிஸ்ட் கூட இவங்க சண்டை வேணும்ட்டே போடுறாங்களா, இல்லை அந்த மாதிரி அமைஞ்சிடுதா ஈகோ கிளாஷ்னால? அது தெரியாது, உண்மையாக அடிச்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ஓகே, ஒருவேளை 2 பேர் மார்க்கெட்டுக்காக கூட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. வேணும்ட்டே பேசுவாங்க நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். அதனால கூட அப்படி இருக்கலாம்ல சார். இப்போ இல்லை சடனாக கங்கை அமரன் சார் வரதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்போ தான் சுறுசுறுப்பு வரும், விறுவிறுப்பு வரும். யாருமே இளையராஜாவுக்கு ஆதரவாக ஒருத்தருமே பேசலைன்னா இளையராஜா காணாமல் போயிட்டார்ல ஆகிடும். ஆனால் அதில் நமக்கு வேடிக்கை வந்தது என்னன்னாக்கா, ஞானினாக்கா அது இளையராஜான்னு ஏன் இவங்க எடுத்துக்கிற இந்த குடும்பம் எடுத்துக்கிச்சுன்னு தான் நமக்கு அது புரியல. எத்தனையோ ஞானிகள் அப்படிங்கிறாங்க. ஞானி மகரிஷி ரமண ரிஷி ஒரு ஞானி. அது மாதிரி எவ்வளோ பேர் ஞானிகள் இருக்காங்க. இசை ஞானின்னு அவர் சொன்னார். இதை புரிந்து கொண்டால் அவன் ஞானி, புரியவில்லை என்றால் அவன் அஞ்ஞானி. அவர் இசைஞானின்னு சொல்லலையே, அப்புறம் என்னத்துக்கு இவரையே முட்டிக்கிட்டு வர்றாரு? ஆக இவருக்கு உள்ளுக்குள்ளார உறுத்துது, இவன் நம்மளை தான் சொல்லிவிட்டாங்க போட்டிருக்குன்னு குற்றமுள்ள நெஞ்சு அப்படி தான் போகுது. அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் தான் வளர்த்து விட்டோம், வைரமுத்துவே நான் தான் வளர்த்து விட்டோம். வைரமுத்துவே எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அறிமுகம். ஓகே, எங்களுடைய கல்லூரிக்கெல்லாம் வந்திருக்கிறார். அப்போ அவர் வந்து இப்போ சினிமா பாட்டு எழுதலை. அதுதான் சார், சினிமாவில் வளர்த்து விட்டாங்க, மக்களுக்கு இப்போ சினிமாவும் அவருக்கு ஆதரவாக இருந்தது, அவ்வளோதான். ஓகே, சினிமா எங்களுக்கு இது ஒரு பன்மாலை பொழுது. ஓகே, அது அவருடைய முதல் பாட்டு. இல்லை சார், இப்போ வைரமுத்து சார் வெறும் கவிதை மட்டும் எழுதியிருந்தா உங்களை மாதிரி ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கவிஞர் இருக்காரு அப்படின்றது வெளியில் வந்தது. பாரதியார் வந்து கவிதை எழுதும்போது சினிமா இல்லை. ஓகே, அவருடைய கவிதைகளை தடை செஞ்சு அவரை நாடு கடத்தினாங்க. பாண்டிச்சேரியில் போய் இருக்க வேண்டியதாக போச்சு அவர் நிலைமை. சினிமாவினால தான் புகழ் பெற்றார். அதுக்கப்புறம் அவர் பாடல்களை சினிமாவில் போட்டுக்கிட்டார். முதல் போட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ், செந்தமிழ்நாடுன்னு போத்தினிலே ஃபஸ்ட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அது முதல்ல அவருக்கு அறிமுகம் கொடுத்தது. அதே மாதிரி தான் பாரதிதாசன்.
ஓகே சார். அழைக்காம கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் உள்ளம் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் அப்படின்னு அவர் எழுதின பாடல்கள்லாம் இங்கே தமிழுக்கு அமுது என்று பேர். சினிமாவில் அதை போட்டுக்கிட்டீங்க. அவர் எழுதிட்டார். கோரிக்கையற்று கிடக்குதன்னை இங்கே வேறுபடுத்தப்பட கெட்ட நஞ்சென்று கூறி இகழ்ந்திடப்பட்டதன்னை தருகின்ற வட்ட நிலா. இதெல்லாம் அவரோட கவிதைகள். இப்போ பாரதிதாசனுடைய கவிதைகள்மா. அதை சினிமாவில் நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. அது இல்லைனாலும் அவங்க இருந்திருப்பாங்க. கரெக்டு தான் சார். எவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனால புகழ் அடையலாம். அதுக்கு முன்னாடி அவர் எழுதி தள்ளிட்டார். சினிமாவை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டார். ஓகே. கவிஞனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாதுமா. அவன் எங்கேயாவது வருவான். சினிமாவில் உனக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தால் நீ இளையராஜாவை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சார்நாஜன் அவரை போடாமல் இருந்ததாக்கா இளையராஜான்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்குமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அறிமுகமாக அவங்க அண்ணனோட போய் இசை போட்டுக்கிட்டு இருந்தாருமா. பாவலர் வரதராஜனோட ஹார்மோனியம் வாசிக்கிட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? கரெக்டு தான். அன்னக்கிளி உன்னை தேடுது. அப்போ மச்சானை பார்த்தீங்களா வந்த பிறந்தானே அவர் தெரிஞ்சது. சினிமாவினால் புகழ்பெற்றவன் நீ. புகழ்பெற்ற பிறகு அவர் சினிமாவுக்கு வந்தவர் வைரமுத்து. அதனால் அவருடைய வெற்றியை நீ கிளைம் பண்ணணும். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.